சரி. ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன கிளாஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கர்த்தருடைய ஈஸ்வர்களை எப்படி உருவாக்குவது அல்லது மனவாட்டியை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான சீசர்களை எப்படி உருவாக்குவது அல்லது உத்தம மனவாட்டியை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். சரியா? பரிசுத்தம் அப்படிங்கிறது வேதத்திலிருந்து வரணும். ஏன்னா அப்படி சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் இப்படி வசனமே சத்தியம். இப்போ பரிசுத்தங்கிறது கர்த்தருடைய வேதத்திலிருந்து தான் வரணும். வேற எதுலேருந்து வந்தாலும் அது வந்து பிரமாணத்துக்கு மாறா போயிடும். அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்காது. சரியா? இப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னா பரிசுத்தங்கிறது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற உபதேசத்திலிருந்து வரணும். சரியா? இப்போ எபிரேயம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா எபிரேயம் பேசுறதுக்காக இல்லை, அதில் இருக்கிற சத்தியத்தினாலே பரிசுத்தமாகறதுக்காக தான் படிக்கிறோம். எபிரேயத்தை 4 மெத்தடில் படிப்போம். அதில் வந்து சோட் மெத்தட், சோட்னா ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்குற மெத்தடில் படிக்கும்போது தான் அதில் இருக்கிற அந்த மெய்யான சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா வேத வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசம் நம்முடைய ஆத்மாவுக்கு போதிக்கும், அதாவது உபதேசிக்கும். சத்தியம் நமக்கு உபதேசிக்கும். இந்த உபதேசத்துல 2 காரியம் இருக்கு. ஒன்று விடுதலை, ஆத்மாவுக்கு கிடைக்கிற விடுதலையின் அனுபவம். அடுத்து விடுவிக்கப்பட்ட ஆத்மா எங்கே போகணும், எங்கே போகிறது என்கிற நோக்கம். இப்போ 2 காரியம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்து விடுவிக்கப்பட்ட நான் எங்கே போகிறேன் என்கிற நோக்கத்தை அறியணும். அதான் அவரை அறிகிற அறிவு. பாவத்திலிருந்து விடுதலையாகிற அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம். அவரை அறிகிற அறிவு அந்த நோக்கத்தை அறிந்து கொள்கிறதா நித்திய ஜீவனை பெறுகிற அனுபவம். சரியா? இப்போ நம்ம ஆத்மாவில் அழுக்கா இருக்கிற நாம் அப்படியே அவருடைய ராஜ்யத்திற்கு, பரலோகத்துக்கு அல்லது சீயோனுக்கு போக முடியாது. அழுக்கா இருக்கிற நாம் கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டாதான் அங்க போக முடியும். சரியா? கழுவப்பட்டாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உள்வாங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, புரியலைனாலும் கேளுங்க. சரியா? ஒரு 2 அனுபவம் புரிஞ்சு கொள்ளணும், 2 காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று, கர்த்தர் வந்து கொல்கதாவில் பாடுபட்டார், கொல்கதா மலையில பாடுபட்டார். அதை எல்லாரும் பார்க்கலாம், உலகத்துல எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்குமானது, பொதுவானது. கர்த்தர் கெத்சமனையிலையும் பாடுபட்டார். அது எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் பார்க்கறதுக்கான அல்ல. அது 11 பேர், என்னுடைய யூதாஸ் அப்ப கிடையாது, 11 பேர் மனவாட்டி மாத்திரம் தான் அந்த பாடுகளை பார்க்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தின் கண்கள் பார்க்கக்கூடியதில்லை, ஆவிக்குரிய கண்களில் தான் பார்க்க முடியும். அப்போ 2 விதமான காரியம். கர்த்தர் கொல்கதாவில் மரித்தார், அது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காக மரித்தார், எல்லா பாவிகளுக்காக மரித்தார். அதாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இந்த பாடுகள் எல்லாரும் பார்க்கலாம். அவர் சிலுவையில் மரித்ததை எல்லாரும் பார்க்கலாம், விசுவாசிக்கலாம், அவரை ஏற்றுக்கொண்டு வரலாம். ஆனா நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படிங்கிறது சத்தியத்தை கை கொண்டாதான் முடியும், தேறினவர்களா மாறினாதான் முடியும். இது எல்லாருக்கும் உரியது அல்ல, செலக்டபிள் பீப்புளுக்கு தான், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தான். 11 குறிப்பா
11 பேருக்கு தான் அந்த கெத்செமனே பாடுகளை பார்க்க முடியாது கர்த்தர் அனுக்கிரகம் கொடுத்தார். சரியா? இதான் உபதேசம். இப்ப என்னன்னா, இதான் உபதேசம். வேதம் சொல்லுது, அவரின் ஆத்தும மணவாளன், நான் அவருடைய ஆத்தும மணவாட்டி அப்படிங்கிறது தான் வேதத்துல கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்துல பேசிக் உபதேசமே அதான். இப்ப அந்த ரூமுக்குன்னா சியோனுக்கு நாம போகிறதற்கு ஒரு ஒரு சட்டம் இருக்குது. சரியா? அந்த சட்டத்தின்படி வாழ்ந்தாதான் நம்ம அங்க போக முடியும். அந்த சட்டம் என்ன சொல்லுது? அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீ புத்தியுள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக தேறினவர்களாக இருந்தா அங்க போயிடலாம்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவம் இன்னைக்கு மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் மரித்த இயேசுவை விசுவாசித்தால் நீ பரலோகம் போயிடலான்னு போதிக்கும். அப்படி அல்ல. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த இடத்த. சிலுவையில மரித்ததை விசுவாசிக்கிறது ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் இருக்கு. எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் இருக்கு. வனாந்திரத்திலே அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற அனுபவம். நமக்கு சபைக்குள்ளே இருந்து சத்தியத்தை கைக்கொள்ளுகிற அனுபவம். இதுல ஜெயம் பெற்றாதான் போக முடியும். வனாந்திர வாழ்க்கையில தேறினாதான் போக முடியும் கானானுக்கு. நாம ஜெயம் பெற்றாதான் நித்தியத்திற்கு பரம கானானுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்துல திரளான மீன்களை சேர்க்கிறவர். திரளான மீன் வலையை போடும்போது திரளான மீன்கள் வரும். ரட்சிப்பின் அனுபவத்துல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த வலைகள்ல நல்ல மீன்களை பொறுக்கி எடுத்துட்டு ஆகாதவைகளை தூக்கி வீசி விடுவார். அதுதான் சத்தியம். நல்லவைகளை எடுத்து கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆகாதவைகளை அக்கினினாலே, அவியாத அக்கினினாலே சுட்டெரிப்பார். அதுதான் சத்தியம். அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர். ரட்சிப்பின் அனுபவத்தில் வரும்போது அநேகர் வருவாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டு நித்தியத்துக்கு போறது சிலர் தான் போவாங்க. சரியா? ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெடுக்கமும் நெருக்கமான பாதை. சரியா? இந்த 11:11ங்கிற உபதேசம், அவரின் மனவளம் நான் அவர் மனவாட்டிங்கிற உபதேசம் வேற எந்த மொழியிலையும் வராது. அவர் கொடுத்த எபிரேய மொழியில் தான் அந்த சத்தியத்தை வச்சிருக்கிறாரு. மற்ற மொழியில நம்ம எடுக்க முடியாது. நம்ம தமிழ் மொழியில நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28 எழுத்துல வராது. நமக்கு 5 வார்த்தையில வரும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 5 வார்த்தை வருதா? 28 எழுத்து வராது. எதுவுமே மேட்ச் ஆகாது. 11 பிரிக்க முடியுமா நீங்க தமிழ்ல? முடியாது. முதல் வார்த்தையே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பாருங்கிறதையும் ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தையே அதுதான். சிலுவையிலே பலியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தையே சிலுவை பலியை தான் குறிக்குது. இதை நம்ம எதுலையுமே கொண்டு வர முடியாது பாருங்க. அதுக்காக தான் வேதத்தை எண் கணிதத்தின்படியாக எண் கணக்குல ஆராய்ந்து பார்க்கறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. நம்ம மொழிபெயர்த்து படிக்கிறது தப்பு இல்லை, புரிந்து கொள்றது தவறு இல்லை. ஆனா அதுல நின்று விடுகிறது தான் வளர்ச்சியை தடைப்படுத்தும். சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சுத்திகரிக்கப்பட்டு ஜெயம் கொண்டு அவரோடு கூட நம்ம வாழுகிறதற்கு நித்தியத்திற்கு போக வேண்டும். இதற்கு நம்முடைய மாமிச சுபாவம் தடுக்கும். ஏன்னா அந்த வனாந்திர வாழ்க்கைங்கிறது, நம்ம சத்தியத்தை கை கொண்டு தேறினவர்களாக மாறுகிற வாழ்க்கைங்கிறது ஒரு வழி நிறைந்த அனுபவம். அதாவது ஒரு பெயின்ஃபுல் அனுபவம். வழி நிறைந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு நம்முடைய பாவ சுபாவம் அல்லது மாம்ச சுபாவம் மறுக்கும். ஆனா அந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நம்ம சுத்தமாக முடியும். அந்த அனுபவத்திற்கு என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே சுத்தமாவீர்கள் சொன்னாரா? நான் சொன்ன உபதேசம் உங்களை
உபதேசத்தினால இப்பொழுதே சுத்தமானீர்கள் அப்படின்னு சொல்றாரா. அந்த உபதேசம் என்னன்னு சொன்னா, வார்த்தையிலிருந்து புறப்படுகிற உபதேசம் நம்மை குத்தி கிழித்து சரிப்படுத்தும். அந்த உபதேசம் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாமளும் அன்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை உபதேசம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த உபதேசம் வார்த்தையிலிருந்து வரும்போது அது நம்முடைய சுவாபத்தை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்ற சொல்லும், அவருக்கு உகந்தவர்களாய் மாற சொல்லும், கனி கொடுக்க சொல்லும். இதற்கு நம்ம வேரூண்டி இருக்கிற இந்த மாம்ச சுவாபம் மறுக்கும். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ரூத் அப்படிங்கிறது மணவாட்டிக்கு அடையாளமானவள். ரூத் ஏற்கனவே ஒருவனை திருமணம் பண்ணி அழுக்கா இருக்கிற ஒரு பெண். இப்ப இந்த பெண் போவாச கல்யாணம் பண்ணுவதற்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை போல அழுக்கா இருக்கிற நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கழுவி சுத்திகரித்து அவருக்குள்ளாக வளர வேண்டும். வளர்ந்தாதான் மணவாளனை திருமணம் பண்ண முடியும். அப்போ போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்மா மனமடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரியா? சுத்திகரிக்கப்பட்டாதான் அவரை கல்யாணம் பண்ண முடியும். எப்படி ரூத் சுத்திகரிக்கப்பட்டாங்களோ, எப்படி எஸ்தர் ராஜாவை கல்யாணம் பண்ண சுத்திகரிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி நாமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். 2 தீமோத்தேயு 2:15 வாசி. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஏன் தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனா நிறுத்தும்படி ஜாக்கிரதையாருன்னு எழுதுறாரு அப்போஸ்தலனை போல் அப்படின்னா, தேவன் ஒரு உத்தமர், அவர் ஒரு நீதிமான், தேவன் ஒரு பரிசுத்தர். ஆகவே அவருக்கு முன்பாக நிற்கிற நாம எப்படி இருக்கணும்? ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் நம்ம யாரா நிற்க பழகணும்? உத்தமனாக நிற்க பழகணும். சரியா? அவரோடு வாழணும்னா நித்தியத்துல அவரை போல மாறணும். சரியா? அவரை போல மாறணும். அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். சரியா? அவரை அறிகிறது தான் அறிவு தான் நித்திய ஜீவன். மைமீன் சாயல்னு சொல்றோம் இல்லையா? மைமீன் சாயல், மறுரூப சரீரம், தேவ சாயல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சரீரம். இந்த சரீரம் என்னது? மாமிச சரீரம், அழிந்து போகக்கூடியது. இது என்ன பண்ணும்? விழுந்தா அடிபடும், ரத்தம் வரும், நெருப்புல பட்டா சுடும், பொசுங்கும், எல்லாம் பண்ணும். மைமீன் சரீரங்கிறது அதுக்கு எதுவுமே ஆகாது. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல விழுறாங்களா? தேவ சாயல் ஆக்கப்பட்ட உடனே, ஆவிக்குரிய சாயல்ல சரீரத்துல வந்த உடனே நெருப்பு ஏதாவது பண்ண முடிஞ்சதா அவங்கள? அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த மைமீன் சரீரம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சரீரம், ஆத்மாவுக்கு பெற வேண்டிய சரீரம் அதுதான். மைமீன் சரீரம்னு சொல்றோம். அந்த மைமீன் சரீரம் அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் வச்சிருக்கார். அப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பிரவேசிக்கணுமா வேண்டாமா? கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு ரட்சிப்பே பேசிட்டு, அன்பே பேசிட்டு, சிலுவை பத்தியே பேசிட்டு அப்படி இருந்துடலாமா? இன்னைக்கு எல்லா சபைகளும் அதுதான் பண்ணுது. கிருபை கிருபை, என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு, அப்படித்தானே போதிக்கிறாங்க. அப்படி அல்ல, வேதம் நமக்கு அப்படி சொல்லல.
எபிரேயர் 10:19 வாசிங்க, 22 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 10:19-22. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். ஆமென். அப்போ நம்ம இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தான் வழியை திறந்து கொடுத்துருக்காரு. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அதுக்குள்ள நாம பிரவேசிக்கணும். அப்படின்னா அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவருடைய ரத்தத்தினாலே உண்டான சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும், ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்கணும், ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கணும். சரியா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும். ஆவியில நடக்கிற சுத்திகரிப்பு, ஆவியில பாவத்திற்கு மரித்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மறுபடியும் பிறந்து அவருடைய ஆவியை பெற்று எழும்புவது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், பழைய மனுஷன் பழைய சரீரத்துக்கு மரித்து ஆவிக்குரிய மனிதனாக பிறப்பதற்கு உரிய காரியம். இப்படி செஞ்சாதான் நம்ம போக முடியும். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர முடியும். அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக எங்க போக முடியும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கணும். ஏன் போகணும்? அங்கதான் அவருடைய சாயல் நம்முடைய ஆத்மாவுக்கு வைத்திருக்கிற மைமையின் சரீரத்தை அங்கதான் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம ஜெயம் கொள்ளணும். இப்படியே இருக்க முடியாது. ஏன்னா அவரே வழி, அந்த வழியில பிரவேசித்து அவரே சத்தியம், சத்தியத்தை கை கொண்டு அவரே ஜீவனில் பிரவேசிக்கணும். ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும். வழியிலே நின்றுட்டா முடியாது. சத்தியத்தை கை கொண்டா முடியாது. ஜெயம் கொண்டவர்களா ஆகணும். வழி அவர் ரட்சிக்கப்படுகிற அனுபவம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற அனுபவம். சத்தியத்தை கை கொண்டு அடுத்து அறிவடைகிற அனுபவம். அறிவடைந்து தேறினவர்களா புத்தி உள்ள கனிகளா மாறினாதான் அவர் அறியன்னு சொல்ல மாட்டாரு. இல்லைன்னா என்ன சொல்றது வேதம்? புத்தி இல்லாத கனிகளை பார்த்து நீங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை, இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லல. நீங்கள் சத்தியத்தை கொஞ்சம் குறைவாய் கை கொண்டீங்க, இன்னும் கொஞ்சம் கை கொண்டு வாங்க, சேர்த்துக்கிறேன்னு சொல்லல. ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களை நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. புத்தி இல்லாத கனியிலையும் உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க மத்தேயு 7 வாசிச்சீங்கன்னா அவருக்கு உகந்தவர்களாய், அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்து அவருடைய பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டு ஊழியம் செய்த பொல்லாத ஊழியக்காரர்களையும் உங்களை யாருன்னே தெரியாது, உங்களை அறியேன், அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்றாரு. அப்ப புத்தி இல்லாத கனியையும் உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. பொல்லாத ஊழியக்காரர்களையும் என்ன சொல்றாரு? அவங்களே அதே தான் சொல்றாரு. அப்ப அவருடைய நாமத்தை அறிந்தும் துணிகரமா சத்தியத்துக்கு மாறா ஊழியம் செய்கிறவர்களையும் உங்களை தெரியாதுன்னு சொல்றாரு. சத்தியத்தை கை கொண்டு ஆயத்தமானவங்க ஆனா புத்தி இல்லாத கன்னிகையா போயிட்டாங்க, அவங்களையும் உங்களை அறியேன்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சத்தியத்தை அறிந்ததுனால நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அது உண்மைதான். ஆனா நம்ம முடிவு புரிந்து நிலைத்து நின்றாதான் பூரண ரட்சிப்பு. அங்கதான் விஷயம். அப்ப சத்தியத்தை அறிஞ்சதுனால நம்ம கன்னிகையா இருக்கிறதுனால அசால்ட்டா இருந்தோம்னா என்ன ஆயிரும்? புத்தி இல்லாத கன்னிகையா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் வேதம் நமக்கு போதிக்குது. பாருங்க, நம்ம அறிந்திருக்கிறோம் பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். இந்த பிராகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 5 பில்லர் இருக்கும். அதனுடைய பேஸ் பித்தளை. சரியா? பித்தளை. அது நமக்கு 5 பில்லருங்கிறது
5 வகையான ஊழியத்திற்கு அடையாளம். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஆலயத்துல 4 பில்லர் இருக்கும். இதற்கு பேஸ் வந்து வெள்ளி. சரியா? அதனாலதான் நான் எபிரேயத்தை படிக்கும்போது நம்ம பேசிக்கா புரிஞ்சு கொள்ளணும். பேசிக்கா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற உள்ள நடத்துறது தான் இந்த 5 வகையான ஊழியம். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்ம மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு சத்தியத்தை கைக்கொண்டு நாம தான் ஜெயம் பெறணும். நாம ஜெயம் பெறணும். இதற்கு பேஸ் வந்து வெள்ளி. சரியா? அதற்கு தான் வேதத்தை 4 மெத்தட்ல படிக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இந்த 4 மெத்தட்ல படிச்சாதான் நம்ம என்ன போக முடியும்? எதுக்குள்ள? ஜீவனுக்குள்ள போக முடியும். அதனால இந்த பித்தளை வந்து சபிக்கப்பட்ட மக்கள் கண்டுபிடிச்சது. நீங்க இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அப்புறம் வசன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எடுத்து தரேன். சரியா? சபிக்கப்பட்ட மக்கள் கண்டுபிடிச்சதுதான் இந்த இரும்பும் பித்தளை எல்லாம். அதனால இந்த பலிபீட அனுபவத்துல இருக்கவங்க எங்க போக முடியாது? சீயோனு போக முடியாது. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து எங்க போகணும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் முடியும். சரியா? நம்ம உபதேசிக்கிற நோக்கம், வேதத்தை உபதேசிக்கிற நோக்கம் என்ன? பரிசுத்தமாகணும், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தப்படணும். இந்த நோக்கம் புரியலன்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும்? புத்தி இல்லாத கன்னிகை ஆயிடும். 2 காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஒண்ணு வந்து ஆரோனின் முறையின்படி கொல்கதாவில் கர்த்தர் பலியானார். கொல்கதா மலையில சிலுவையில பலியானாரு. இன்னொரு பாடுபட்டாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் கெத்சமனையில பாடுபட்டார். சரியா? ஆரோனின் முறைமையின்படி கொல்கதாவில் பாடுபட்டாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கெத்சமனையில பாடுபட்டார். மெல்கிசேதேக்கின் முறையில பேசிக் என்னன்னு சொன்னா, கொல்கதாவின் முறையில வந்து ரத்தம், ஆரோன் பலியில ரத்தம் பிரதானமானது. இங்க மெல்கிசேதேக்கின் முறையில அப்பமும் திராட்சரசம் தான் பிரதானமானது. சரியா? அப்பமும் திராட்சரசமும். சரியா? நம்ம இதுல தீமோத்தேயுல வாசிக்கும் போது இது வாசிச்சோம் இல்லையா? அந்த வசனம் தான் 2 தீமோத்தேயு 2:15 அதுல என்ன இருக்கு? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும் இருக்கா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் அப்படின்னு இருக்கா. ஆனா ஒரிஜினலா அது எப்படி வரும்னா, வேதத்தை கட் பண்ணி பிரேக் பண்ணி போதிக்கணும். அதாவது வேதத்தை ஹெப்ராயிக் ரபானிக் மெசியானிக் அந்த பின்னணியில போதிக்கணும். ஹெப்ராயிக் பீரியட்ல கர்த்தர் எப்படி இருந்தாரு, எப்படி செயல்பட்டாரு, ரபானிக்கல் பீரியட்ல மக்கள் எப்படி இருந்தாங்க, கர்த்தர் எப்படி செயல்பட்டாரு, மெசியானிக் பீரியட்ல கர்த்தர் எப்படி செயல்பட்டாரு. அதாவது ஒண்ணும் இல்ல, எபிரேயர்களின் தேவன் அந்த காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டார், ரட்சிப்பின் தேவன் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார். இப்போ ரட்சிப்பின் தேவன், இஸ்ரவேலர்களின் தேவன், முதலாவது எபிரேயர்களின் தேவன், அடுத்து இஸ்ரவேலர்களின் தேவன் ரபானிக்கல் ஸ்டடிஸ், அடுத்து மெசியானிக் ஸ்டடிஸ்ல ரட்சிப்பின் தேவன். இப்போ முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை வெளிப்படுத்தும் போது எப்படி இருக்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்படிதான் வேதத்தை போதிக்க சொன்னார். கட் பண்ணி பிரேக் பண்ணி டிவைட் பண்ணி போதிக்க சொன்னாரு. அது ஒன்லி எபிரேயத்துல தான் முடியும். அதுலதான் உங்களுக்கு வேதம் குறைஞ்சது 2-3 சாட்சி கொடுக்கும். வேதத்துல 6 சாட்சி இருக்கும். ஒவ்வொன்றுல அவரை பத்தி 6 சாட்சி இருக்கும். குறைந்தது 2 அல்லது 3 சாட்சி குறைந்தது இருக்கும்.
சங்கீதம் 19ல 7ல இருந்து 11 வரைக்கும் வாசி. சங்கீதம் 19 7ல இருந்து 11. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். 6 காரியங்கள் இருக்குங்க. சரியா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது 1. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது 2. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது 3. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது 4. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது 5. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. இது 6 காரியம் இருக்கா? இந்த 6ஐயும் வச்சு கொஞ்சம் விரிவா விளக்கமா பார்க்கலாம். சரியா? கர்த்தருடைய வேதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறோம்? பொதுவா கர்த்தருடைய வேதம்ங்கிறத நம்ம தமிழர்கள் என்ன நினைச்சுக்கிறோம்? தமிழ்ல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதுதான் கர்த்தருடைய வேதம் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது மொழிபெயர்க்கப்பட்ட வேதம். ஆங்கிலத்துல படிக்கவங்க ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்கன்னு நினைச்சுப்பாங்க. கர்த்தருடைய வேதம்னா ஆங்கில வேதம் தான் கர்த்தருடைய வேதம். அப்படி அல்ல, அதுவும் மொழிபெயர்ப்பின் வேதம். இப்ப லத்தீன்ல படிக்கிறவங்க, கிரீக்ல படிக்கிறவங்க அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? இத கர்த்தருடைய வேதம்னா நம்ம தாய்மொழியில படிக்கிறது தான் வேதம். ஆனா அப்படி அல்ல. கர்த்தருடைய வேதம்ங்கிறது ஒரிஜினலா அவர் எதை எழுதி கொடுத்தாரோ அதுதானே கர்த்தருடைய வேதம். அவர் ஹீப்ருல தானே எழுதி கொடுத்தாரு. நாம புரிஞ்சுக்கிறக்கா மொழிபெயர்த்து கிடைச்சிருக்கு கையில. அது தவறல்ல. ஏன்னா நம்ம டைரக்டா படிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த பாஷை தெரியாது, புரியாது. நம்ம படிச்சு ஒரு யூஸும் இல்லை. அதனால மொழிபெயர்த்து படிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா நீங்க எக்ஸாக்டா அதனுடைய அர்த்தம் மொழிபெயர்ப்புல வரும்போது கொண்டு வர முடியாது. அதனுடைய தன்மை மாறிடுது. அது நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்குறோம். இப்போ படின்னு சொன்னா எத்தனை அர்த்தம் இருக்கு? படின்னா படிக்கட்ட சொல்றேன்னா, உங்களை புத்தகம் படிக்க சொல்றேன்னா அப்படிங்கிறது இருக்குல்ல. தமிழ் தெரிஞ்சாதானே, தமிழ்ல அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழி கிளியரா தெரிஞ்சாதானே அது புரியும். சரியா? இப்படி எவ்வளவு காரியம் இருக்கு. காலை காலை பார் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உங்க காலை பார்க்க சொல்றானா, இல்ல மார்னிங் காலை வேலைய அதை பார்க்க சொல்றேன்னா, இப்படி எத்தனை அர்த்தம் இருக்கு ஒரே வார்த்தைக்கு? இதே மாதிரிதான், இதுதான் பிரச்சனை. மொழிபெயர்ப்புல வரும்போது சிலது என்ன நமக்கு அது அப்படியே மீனிங்கே மாத்தி விட்டுரும். நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்படி வேதம்னு சொல்ற இடத்துல நிறைய இடத்துல என்ன போட்டாங்கன்னா லான்னு போட்டாங்க. இங்கிலீஷ்ல லான்னு கட்டளை போட்டதுனால தமிழ்ல கட்டளைகள்னு மொழிபெயர்த்துட்டாங்க. நியாயப்பிரமாணம் வேதத்துல நிறைய இடத்துல வந்திருக்கும் தமிழ்ல. அதுல ஒரிஜினலா எப்படி இருக்குன்னு சொன்னா தோரான் தான் இருக்கும், வேதம்னு தான் இருக்கும். வேதம்னு போற வேண்டிய இடத்துல வேதம்னு போற வேண்டிய இடத்துல லான்னு போட்டதுனால என்னன்னு வந்துடுது? தமிழ்ல நியாயப்பிரமாணம் வந்துடும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்துக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு பரிசுத்த பிரமாணம், இன்னொன்னு நீதியின் பிரமாணம். நீதியின் பிரமாணத்தை தான் நம்ம நியாயப்பிரமாணம்னு சொல்றோம். இன்னும் பரிசுத்தத்திற்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த பரிசுத்த பிரமாணம் தான் 11:11 மணவாளன் மணவாட்டி.
இந்த நீதி பிரமாணம் இருக்கு பாருங்க, இதுதான் 14. ஆனா இப்ப நம்ம நியாய பிரமாணம் மொழிபெயர்த்துட்டா நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்? நியாய பிரமாணம்னா யூதருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்படி இல்லை, நியாய பிரமாணம்னா ஆவிக்குரியவனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இது எல்லா ஆவிக்குரியவர்களுக்கும் பொருந்தும். அதுல யூதன், கிரேக்கன், தமிழர்லாம் வித்தியாசம் கிடையாது. நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குது, நீதியாயும் பரிசுத்தமா இருக்கிறது. அது ஆவிக்குரியவனுக்கு கொடுக்கப்பட்டது. மாம்சத்துக்குரியவன் அதை கை கொள்ள முடியாது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வேதம் அப்படின்னா அதுக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு மணவாளன், மணவாட்டி. மணவாட்டி கை கொள்ள வேண்டிய பிரமாணம் இருக்கு. இன்னொன்னு நீதியின் பிரமாணம். மணவாட்டி நடக்க வேண்டிய வழிகளை குறித்து, எதெல்லாம் நீதியின் வழிகள், நீதியின் பாதைகள் அப்படிங்கறத குறித்து நீதியின் பிரமாணம் இருக்கு. இது தெரியாம லான்னு போட்டான் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல லான்னு போட்டதுனால இங்கிலீஷ்ல இருந்து தான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்துச்சு. நமக்கு இதுல போட்டது என்ன போட்டிருக்கோம்? இதுல போட்டது என்ன போட்டிருப்பாங்க? எபிரே, கிரேக்க மூல பாஷைகள் தமிழ் மொழிபெயர்க்கப்படுதுன்னு போட்டிருக்கா? ஆனா டைரக்டா அப்படி பண்ணல. ஹீப்ரூல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து, ஆங்கிலத்துல இருந்து தான் தமிழுக்கு வந்துச்சு. புதிய ஏற்பாடுல எப்படி இருக்கு? புதிய ஏற்பாடுல எப்படின்னு நமக்கு போடல. புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கா? இல்ல, புதிய ஏற்பாட்டுல போடல. ஒட்டுமொத்தத்துக்கும் போட்டிருக்காங்க. எபிரே பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல இருந்து வந்த மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரிஜினலா டைரக்டா வரல, ஆங்கிலத்துக்கு வந்து அதுல இருந்து அதுல வந்திருக்கு. அதனாலதான் நீங்க ஆங்கில வேதாகமத்துக்கு படிச்சீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்துக்கும் தமிழ் வேதாகமத்துக்கும் நிறைய இடத்துல இந்த மீனிங் மாறும். ஆனா நம்ம அதை குறித்து ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் வாசமா இருக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு தெளிவா இணைச்சு கொடுக்கும்போது, வேதத்தை இணைச்சு காட்டும் போது நமக்கு அந்த குழப்பம் இருக்காது. ஆனா ரட்சிக்கப்படாத வேதத்தை படிச்சான்னா பெரிய குழப்பம் வந்துடும். அவன் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு போனா அங்க ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல இருந்து ஒரிஜினலுக்கு போனோம்னா அங்கே வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய வேதம் அப்படிங்கிறது எதுதான்? ஒரிஜினலா எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் தான் கர்த்தருடைய வேதம். அப்ப இது நம்ம படிக்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா பாவம் அல்ல. தமிழ்ல படிக்கிறது ஓரளவுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், சம்பவத்துல இருக்கிற அர்த்தம் புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா சத்தியத்துல, அந்த வசனத்திற்கு உள்ள இருக்கிற சத்தியம் என்ன அப்படிங்கிறது அது நமக்கு மறைவா தான் இருக்கும். அதை நம்ம எக்ஸாக்டா தமிழ்ல எத்தனை முறை படிச்சாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்காக தான் நம்ம ஒரிஜினல்ல போய் படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரியா? அதுதான், அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நோக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் என்ன எதற்காக எழுதி கொடுத்தாரு, நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதம் தான் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இப்போ நமக்கு புரியணும், வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்முடைய ஆத்மா குமாரனுக்குரியது, கர்த்தருக்குரியது. கிறிஸ்தவத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குரியது. நம்முடைய ஆவி பிதாவுக்கு உரியது. இப்போ ஆத்மாவில் அவரோடு கூட வாழணும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழணும். ஆவி பிதாவுக்கு அடங்கி நடக்கணும். ஏன்னா ஆவி யாருக்குரியது? பிதாவுக்குரியது. சரீரம் மண்ணுக்குரியது. இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை தான் என்ன பண்றாரு? மைமீன் சரீரமா மாற்ற. இந்த மண்ணுக்குரிய சரீரம் தான் மைமீன் சரீரமாக நமக்கு மாற்றி கொடுக்கிறார். ரோமர் 8:11 வாசி. இந்த சரீரம் மறுரூபப்படுவதற்கு நாம காத்திருக்கணும். சரீரம் ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஏன் பரிசுத்த ஆவியை பெறணும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். நாம நம்முடைய சுய ஆவியினால் நடத்தப்படாமல் அவரால் நடத்தப்படுவதற்கு தான் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுறார். மாம்ச பிரகாரமா நம்முடைய சுய சிந்தையின்படி சுய இருதயத்தின்படி நடத்தப்படாமல் அவராலே நடத்தப்படுவதற்கு தான் ஆவியானவர். அடுத்ததாக அவருடைய ஆவிக்குரிய சரீரம் நமக்கு வேணும்னா கண்டிப்பா ஆவியானவர் வேணும். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் நம்மில் வாசமா இருந்தாதான் நம்மில் வாசமாயிருக்கிற அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்போ இந்த மாம்ச சரீரம் மறுவப்படுவதற்கு என்ன வேணும்? கர்த்தருடைய ஆவியானவர் வேணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஆவியானவர் வேணும்? நிறைய சபையில சொல்லுவாங்க, விசுவாசிச்சாலே ஆவியானவர் நம்மிடத்துல வந்துருவாரு, விசுவாசிச்சாலே தேவனுடைய பிள்ளைகளா மாறிடும். அப்படி கிடையாது. விசுவாசங்கிறது இயேசுவே கடவுள், இயேசுவே தேவன் அப்படிங்கிறது யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். ஆனால் அவரோடு கூட நடக்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஆவியை பெற்றவர்கள் தான் நடக்க முடியும். வேதம் தெளிவா சொல்லுது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது நம்பலாம், யார் வேணாலும் நம்பலாம். இயேசு மெய்யான தேவன், அவர் நல்லவர், அன்பானவர், பரிசுத்தர், மனுஷர்களுக்காக மரித்தார். இதை நம்புறதுக்கு யார் வேணாலும் நம்பலாம், விசுவாசிக்கலாம். ஆனால் அவரை பின்பற்றி அவரை போல வாழணும்னு சொன்னா அவருடைய ஆவி இருந்தாதான் முடியும். அவரோட கிறிஸ்தவங்கிறது விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட நடக்கிற அனுபவம், அவரோடு கூட வாழுகிற அனுபவம். அந்த அந்த அனுபவம் வேணும்னு சொன்னா அவருடைய ஆவி இல்லாம முடியாது. அப்போ இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை மைமீன் சரீரமாக மாற்றுறதுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவி பிதாவுக்குரியது, ஆத்மா குமாரனுக்குரியது, சரீரம் மண்ணுக்குரியது. சரீரத்துல இருந்து தான் உண்டாக்கப்பட்டுச்சு, மண்ணுல இருந்து தான் உண்டாக்கப்பட்டுச்சு. சரீரம் மண்ணுக்குரியது. இப்ப இது மைமீன் சரீரமாக மாற வேண்டும். சரியா? அது மாறுறதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை வேணும். எபிரேயர் 4:12-13. எபிரேயர் 4:12-13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சுத்தி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். சோதரம் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு நம்ம என்ன எடுக்கக்கூடாது? டைரக்டா தமிழ் மொழியில இருக்கிற வசனம் இல்ல, ஒரிஜினலா இருக்கிற பட்டயம், ஒரிஜினலா இருக்கிற வார்த்தை தான் தேவனுடைய ஜீவ வார்த்தை. சரியா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அது எல்லாம் என்ன பண்ணுமா? ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற கணுக்கள் அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தை தனித்தனியா பிரிச்சு உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பிரிச்சு காட்டுகிறதாயும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் பண்ணும். அதனால சுபாவத்தை தான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல புறப்பட்டு வரும்போது முதலாவது நம்முடைய சுபாவத்தை தான் அடிக்கும். மாமிச சுபாவத்தை விட்டு விலகி ஆவிக்குரிய சுபாவத்துக்கு வர சொல்லும், கனி கொடுக்க சொல்லும். ஏன்னா அப்படி மாறினாதான் நம்ம ஒரு நாள் அந்த மாம்ச சரீரத்தை விட்டு விலகி மைமீன் சரீரத்துக்கு போக முடியும். அதுதான் நோக்கம்.
இந்த மாம்ச சரீரத்தை விட்டு விலகி மைமேன் சரீரத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த பூமியில பாவத்தை விட்டு விலகி அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் கான்செப்ட். சரியா? அடுத்து 2வது காரியத்துக்கு வரலாம். கர்த்தருடைய சாட்சி, அதாவது கர்த்தருடைய வேதம். அடுத்து 2வது கர்த்தருடைய சாட்சி என்ன பண்ணுது? பேதையை ஞானியாக்குறது. ஆதாம்ல இருந்து சாட்சி வந்துகிட்டே இருக்குங்கய்யா. கர்த்தருடைய சாட்சி எங்க இருந்து வருது? ஆதாம்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. சங்கீதம் 119:14 வாசிங்க. 119:14. திரளான செல்வத்தினால் களி கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுவேன். ஆமென். உமது திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். இதே 119ல 119வது வசனம் வாசிங்க. 119 அதிகாரம் 119வது வசனம். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகள் பிரியப்படுகிறேன். ஆமென். சரியா? கர்த்தருடைய சாட்சி அப்படின்னா நமக்கு என்னன்னு புரியணும். அதாவது கர்த்தருடைய வேதம். ம். இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2, 3 வசனம் எழுதிக்கங்க. சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியா? அது அது வந்து அது ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சரியா? இது வாசிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போலாம். நீதிமொழிகள் 7:2 வாசிங்க. நீதிமொழிகள் 7:2. நீதிமொழிகள் 7:2 வாசிங்க. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். வேதத்துல 2 இருக்குன்னு சொன்னா, ஒண்ணு வந்து பரிசுத்த பிரமாணம், அது வந்து 11:11. இன்னொன்னு நீதியின் பிரமாணம், அது வந்து 14:14. அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதத்துல சத்திய வசனம்னு சொன்னா 11:11. நீதியின் வசனம்னு சொன்னா 14:14. இங்க 2 காரியம் இருக்கு பாருங்க. இப்போ வாசிச்ச வசனத்துல என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளைகளையும் அப்படின்னா 2 கண்ணு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் அப்படின்னா, என் கட்டளைகளையும் அப்படின்னா ஒரு கண்ணு. இது என்னது? 14:14. என் போதகத்தையும் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு கண்ணு. அது 11:11. இப்போ நித்தியத்துக்கு போகணும்னா 2 செய்யணும்.
அவருடைய சத்தியத்தை கை கொள்ளணும், அவருடைய நீதியில நடக்கணும். கட்டளைகளையும் கை கொள்ளணும், அவருடைய போதகத்தையும் கேட்டு அதன்படி நடக்கணும். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் நாம் கண்பணி போல காத்து கொள்ளும் போது பிழைக்க முடியும். இப்போ புரிந்து கொள்ளுங்க, எப்பவுமே மறக்காதீங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. 2 கண்ணு, ஒரு கண்ணு அவருடைய கட்டளைகள், அதை நிறைவேற்றணும். இன்னொரு கண்ணு அவருடைய போதகம், இதே போதகத்தை கேட்டு அதன்படி செய்யணும். இந்த 2 இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன், இதை பண்ணுவேன் அதை ஏத்துப்பேன் இதை ஏத்துக்க மாட்டேன், இதுதான் செய்வேன் அதை ஏத்துக்க மாட்டேன், அப்படி கிடையாது. நீதியும் பரிசுத்தமும் 2ம் தான் வேணும் ஆத்மாவுக்கு. இப்போ நீங்க சிம்பிளா புரிஞ்சு கொள்ளுங்க. மீன் இருக்கா, மீன் தண்ணியில தான் வாழும். ஆனா அது சுவாசிக்கிறதுக்கு வேணும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மீனுக்கு தண்ணியிலே இருக்கும், சுவாசிக்கிறதுக்கு அப்ப லைட்டா வந்து மேல மூக்கை எட்டி பார்க்கும். ஏன்னா தண்ணி தான் இருந்தால் தான் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் அதால் வாழ முடியாது. 2 காரியம் செய்யணும். ஒன்று அது வாழ்றதுக்கு தண்ணி வேணும், இன்னொன்று காற்று வேணும். ஆமை பார்த்துருக்கீங்களா? ஆமை, நான் சின்ன வயசில் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கிணத்துல இந்த ஆமை வந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கும், மூச்சு விட்றக்க அப்படி நைஸாக மேலே வந்து பார்க்கும். நீங்கள் அந்த தண்ணியில் மேலே வந்து பார்க்க விடாமல் அதை தொடர்ந்து கல் எறிஞ்சிங்கன்னா மூச்சு விட முடியாமல் அது வெளியே வர முடியாமல் செத்தே போயிடும். அது நான் அந்த ஆமையத்தை வெளியே வர விடாமல் பண்ணுறதுக்கு நல்லா அந்த கல் எரிஞ்சு ரொம்ப நாள் விளையாண்டுருக்கிறேன் சின்ன வயசில். கிணத்துல இந்த ஆமை மெதுவாக வந்து அப்படி எட்டி பார்க்கும். கல் எடுத்து அடிச்சிங்கன்னா யாரோ நம்மளை இப்போ தாக்குறாங்கன்ட்டு ஓடி போயிடும். மறுபடியும் மூச்சு வாங்குறதுக்கு அப்படியே மேலே வரும் மெதுவாக. மறுபடியும் கல் அடிச்சிங்கன்னா ஓடி போயிடும். அது தொடர்ந்து அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மூச்சு வாங்கவே முடியலன்னா பயங்கர வேகமாக வரும் மேலே வர்றதுக்கு. ஆக அது அவுட் ஆயிரும். அதான் நோக்கம். அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, மீனுக்கு தண்ணியும் வேணும் காற்றும் வேணும். நம்ம ஆத்மாவுக்கு 2 வேணும். ஒன்று நீதியும் வேணும், பரிசுத்தமும் வேணும். நீதிங்கிறதுக்கு, நீதியை நிறைவேற்றுறதுக்கு காரியம் பிரமாணத்தை கை கொள்ற காரியம் 14 கட்டளைகளை கை கொள்றது. 11 அவருடைய சத்தியத்தை கை கொள்ற காரியம் போதகம். இப்போ 2மே நமக்கு தண்ணியும் காத்து போல. மீனுக்கு எப்படி தண்ணியும் காத்தும், இது 2 தேவைப்படுதா நமக்கு? நமக்கு இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ஆகாரம், நீர், காற்று, இது தேவைப்படுதா நமக்கு? மெயினாக நீரும் காற்று இருந்தால் போதும். திட உணவு நீங்கள் சாப்பிட்டுட்டா கூட லிக்விட் நீரும் இது இருந்தால் பொழைச்சிக்கலாம். நீரும் நீராகாரம் மாதிரி ஜூஸு இந்த மாதிரி லிக்விடும் காற்று ஆக்சிஜன் இருந்தால் நீங்கள் பொழைச்சி பூமியில் இதில் வாழலாம் அந்த சரீரத்தில். அதே மாதிரி ஆத்மா வாழ்றதுக்கு 2 வேணும். ஒன்று நீதி, இன்னொன்று பரிசுத்தம். இந்த 2ம் 14 மறக்கவே கூடாது. 2 கண் மாதிரி. இது 2ம் ஆத்மாவுக்கு தேவையான நீதியும் பரிசுத்தமும் கர்த்தருடைய வார்த்தையில தான் வச்சிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் அவருடைய வசனம், வசனம் தான் அவர் தான் வசனம். வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. தேவன் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறார். அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அப்போ அவரை நம்ம புசிக்கணும். அவர் லிட்டரலா அவரை புசிக்கிறதுக்கு அவர் மாம்சத்துக்குரியவர் இல்லை, மாம்சத்துல இல்லை, அவரை புசிக்க முடியாது. ஒரு ஆவியா இருக்கிறாரு, அவர் வார்த்தையா தன்னை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை புசிக்கும் போதுதான் நம்ம பிழைக்க முடியும். அந்த வார்த்தையில அதை குறிச்சான் பார்த்தோம். 2 இருக்கு. ஒன்று நியாய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள், இன்னொன்று பரிசுத்தவானாகக்கூடிய மனவாட்டி எப்படி நடக்க வேண்டும், அவரோடு கூட எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சத்தியம். அதுதான் உபதேசம் 11 2ஐயும் மறக்கக்கூடாது. சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ணி. இந்த மெல்கிசேதேக்கின் முறையில அவர் எதை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறாரு? சரியா? அப்பமும் தண்ணீர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறாரா? அந்த அப்பமும் தண்ணீருங்கிற வார்த்தையே எபிரேயத்துல 11 எழுத்துல தான் இருக்கு. அப்ப வந்து ஆசீர்வதிக்கிறவர் யாரு? மணவாளன் தான் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. யார் ஆசீர்வதிக்கிறாரு?
ஆபிரகாம் மணவாட்டி ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னால மணவாட்டிய மணவாளன் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு சமமாக தான் அங்க மெல்கிசேதேக்கு அப்பமும் தண்ணியும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தாருங்கிறது சம்பவத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. ஒரிஜினல்ல படிக்கும்போது அப்பமும் தண்ணீருங்கிறது 11 எழுத்துல இருக்கு. அது வந்து மணவாளனை குறிக்கிறது. மணவாளனால் மணவாட்டி கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம். சரியா? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த அப்படிங்கிற இது இருக்கா? அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பார்த்தோம்னு சொன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அப்படிங்கிறது கர்த்தரை தான் குறிக்குது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த அப்படிங்கிறது 3, 3, 6, 8 அதுவும் 11 எழுத்துல வச்சிருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கா காட்டப்படுதுன்னா அது யாரை குறிக்குது? 11 எழுத்து மணவாளனை தான் குறிக்குது. அதுக்குள்ள மணவாளனும் அதாவது இயேசு அவருடைய மணவாட்டி 2யும் குறிக்குது. ஆடில் கார்டெல்லாம் போடணும், டைம் ஆகும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் புரியுற மாதிரி. 61 உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அப்படின்னா 66 புஸ்தகத்தை குறிக்குது. அப்ப நம்ம அப்பமும் தண்ணீர்னா நமக்கு எது? இந்த 66 புஸ்தகம் தான் நமக்கு அப்பமும் தண்ணீரும். அதுதான் நம்ம புசிக்கணும். அப்பமும் திராட்சை ரசம் நமக்கு எது? நமக்கு வந்து வேத வார்த்தையை புசித்து ஆவியில ஜெபிக்கணும். இந்த 2 தான் நமக்கு அப்பமும் திராட்சை ரசம். சரியா? 66 புஸ்தகத்துல இருக்க மணவாளனை புசிக்கணும், ஆவிக்குரிய மணவாட்டி புசிக்கணும். சரியா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரமாணங்கள் வந்துடுது. 14 பிரமாணத்தை நிலைநிறுத்துகிற ஊழியம்தான் மணவாட்டி செய்யணும். மணவாட்டி பிரமாணத்தை நிலைநிறுத்துகிற ஊழியம் செய்யணும். இயேசு வந்துடுறாரு உள்ள, மணவாளன் வந்துடுறாரு. அப்போ அப்பமும் திராட்சரசும் மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு சம்பவத்துல இருக்கு. உள்ள வந்து இவ்வளவு காரியம் இருக்கு. இயேசு அவர் மணவாளன், ஆவிக்குரிய மணவாட்டியை ஆசீர்வதிக்கிறாரு, 66 புஸ்தகத்தை நம்ம புசிக்க சொல்றாரு. இந்த அப்படிங்கிறது இவ்வளவு காரியம் உள்ள இருக்கு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் யாரு? மணவாளன் தான். அது மணவாளனை காண்பிக்கிற காரியம். சரியா? 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு 22 அதுல ஆலஃபண்ட் வார்த்தையாகி தேவனை காண்பிக்குது. இன்னொரு 22 மணவாளன் மணவாட்டியை காண்பிக்குது. இயேசுவையும் ஆவிக்குரிய மணவாட்டியும் காண்பிக்குது. அப்ப வேதத்தை மேலோட்டமா பார்க்கும்போது, சம்பவம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல இருக்கிற சத்தியம். சரியா? சரி. இப்ப கர்த்தருடைய சாட்சி வேதத்தின்படி நடக்கிறத பார்த்தோம். அடுத்தது கர்த்தருடைய சாட்சி. கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம்ங்கிறதே இதுதான் இருக்கு. அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா வேதம்ங்கிற வார்த்தையே தோராவை குறிக்கிற வார்த்தை தான் இருக்கு. டவ் வாவ் ரேஷ் டவ். கர்த்தருடைய வேதம் அப்படின்னாலே அதுக்கு நீங்க ஆடில் கார்டில் போட்டீங்கன்னா சிங்கிள் 16 16 32 வரும். அதுவும் தோராவை தான் குறிக்கும். 32ங்கிறது தோராவை குறிக்கிற காரியம். வேதத்தை அவர் அறிந்து கொள்ள முடியாதான் கொடுத்தார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கொடுத்தாரு. அவரை அறிந்து கொள்ள முடியாதான் கொடுத்தாரு. வேதத்துல எல்லாமே மேல் ஃபீமேலா தான் இருக்கு. ஆணும் பெண்ணுமாக தான் இருக்கு.
வேதத்துல இருக்கிற ஞானம் 3 லெக்ல இருக்கு, நிக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும்னா எப்ராயிக், ரப்பானிக், மெஸ்ஸியானிக் இந்த 3 இதுலதான் கால்ல தான் நிக்குது. 3 லெக்குனா 3 கால்கள்ல தான் நிக்குது வேதம். அவர் எபிரேயர்களின் தேவனாக, இஸ்ரவேலின் தேவனாக, ரட்சிப்பின் தேவனாக சாட்சி கொடுக்குது. நீங்க ஆதியாகமம் 22 எழுதிக்கிங்க. ஆதியாகமம் 22 எப்ராயிக் ஸ்டடீஸ், அந்த பேஸ் எப்ராயிக் ஸ்டடீஸ் பேஸ். சங்கீதம் 22 அது 22 அதிகாரம் ரபானிக்கல் ஸ்டடீஸ் பேஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 22 மெசியானிக் ஸ்டடீஸ் பேஸ். அதனுடைய அடிப்படை ஆதியாகமம் 22 எபிரேயர்களின் தேவன் அடிப்படை, சங்கீதம் 22 இஸ்ரவேலர்களின் தேவனுடைய அடிப்படையாக கொண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 22 ரட்சிப்பின் தேவனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. சரியா? யெஷுவாவுல 2 காரியம் இருக்கு. அது என் ஆத்மாவை சரிப்படுத்தும். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். சரியா? மேல் அண்ட் ஃபீமேல் தான் தோராவுடைய கீ. முக்கியமான விஷயம் என்னதுன்னா மேல் அண்ட் ஃபீமேல். ஆண், அதாவது அவர் என் மணவாளன், அவர் தான் என் ஆத்மாவுக்கு மேல், நான் மணவாட்டி ஃபீமேல். சரியா? இப்ப பிசாசிடம் இருந்தபோது, ரட்சிக்கப்படாம இருக்கும்போது நம்ம அடிமையா இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். இப்ப இயேசு நம்மளை விடுவிச்சாரு, அடிமை தினத்தை முறிச்சு நம்மளை விடுவிச்சாரு. இப்ப அழுக்கா இருந்த நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். இன்னும் என்ன பண்ணணும்? இந்த அழுக்கை நீக்க நாம ஒத்துழைக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது என்ன பட்டோம்? சுத்திகரிக்கப்பட்டோம். இப்ப நம்ம ஒரு நாள் குளிச்சிட்டதுனால அடாடாடா நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டேன், இனிமேல் அவ்வளவுதான், வாழ்ற நாள் மறிக்கிற வரைக்கும் குளிக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு நினைக்கலாமா? அப்படின்னா என்ன ஆயிரும்? சரீர நாற்றம் எடுத்து பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. அப்ப ஏற்கனவே குளிச்சுட்டாலும் ஏன் தினமும் சுத்திகரிக்கிறோம்? தினமும் நம்மள அழுக்கு செய்யறது, தினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை என்ன பண்ணிட்டாரு? சுத்திகரிச்சுட்டாரு. இப்போ அனுதினமும் அழுக்கை நீக்க நாம ஒத்துழைச்சாதான் முடியும், ஒத்துக்கொண்டாதான் முடியும். நாம ஒப்பு கொடுக்காம முடியாது. சரியா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறேன். ஜீவ பலியாக நீங்க நான் ஒப்பு கொடுக்காம முடியாது. ஒப்பு கொடுக்காம முடியவே முடியாது. அதுக்கு தேவையானது தான் வார்த்தையும் ரத்தமும், அப்பமும் திராட்சரசம். சரியா? நாம பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட, அதாவது விடுவிக்கப்படணும். விடுவிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாக்கப்படணும். சரியா? இதுதான் தோராவுடைய நோக்கம். அதில் இருக்கிற உபதேசத்தினுடைய நோக்கம் அதுதான். தோரா விடுவிக்கப்பட்ட மணவாட்டிக்கு தான், எல்லாருக்கும் அல்ல. சரியா? எல்லாருக்கும் கிடையாது, விடுவிக்கப்பட்ட மணவாட்டிக்கு தான். சத்தியத்தை சத்தியம், அதுல இருக்கிற உபதேசம் நமக்கு போதிக்கும், அது விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நம்ம எல்லாத்தையும் ஒன்னா தானே படிக்கிறோம், ஆனா வேற வேற. நீங்க எவரையும் படிச்சீங்கன்னா தெளிவா இயேசுனா வேற, மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் இயேசு. உயிர் தெழுந்த பின்பு அவர் குமாரன். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் மனுஷகுமாரன். பாலகன் எபிரேயத்துல அவருக்கு இயேசு, யெஷுவா. நீங்க உயிர் தெழுந்த பின்பு அவர் இம்மானுவேல். அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்னா நமக்கு புரியணும் யாரை குறிக்குது? அவர் உயிர் தெழுந்த பின்பு இருக்கிற கேரக்டரை குறிக்குது. அப்ப விடுதலை 2 இருக்கு. ஒண்ணு இயேசுவை விசுவாசித்தால் கிடைக்கிற விடுதலை இருக்கு, இன்னொன்னு குமாரன் மூலமா கிடைக்கிற விடுதலை இருக்கு.
சரியா? அப்ப இதெல்லாம் நமக்கு புரியணும். குமாரன்னா யார சொல்லுது? எந்த பகுதிய சொல்லுது? இயேசுனா யார சொல்லுது? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் வேதமே முதல்ல புரியும். இல்லாவிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுன்னா கர்த்தர், இயேசுன்னா கர்த்தர், தேவன், குமாரன் எல்லாம் ஒரே மீனிங் தான் எடுப்போம். அப்படி அல்ல. ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு நோக்கத்துல தான் குடுத்திருக்கிறார். சரியா? அப்ப விடுவிக்கப்பட்ட மனவாட்டிக்கு தான் வேதம், தோரா கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? 2 தீமோத்தேயு 2, 12, 13 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2, 12, 13 வாசிங்க. 13 2 தீமோத்தேயு 2, 12, 13. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். சரியா? அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நம்ம அறிந்த சத்தியம்தான். இதை குறித்து நமக்கு பெரிதா விளக்கம் நமக்கு தேவையில்லை. என்னாகமம் 15, 39, 40 வாசிங்க. என்னாகமம் 15, 39, 40. நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. ஆமென். சரியா? அவங்களுக்கு ஏன் இந்த வஸ்திர தொங்கல்ல எல்லாம் அந்த மாதிரி கொடுத்தாரு? நான் எப்படியும் கர்த்தருடைய வேதத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த அவங்களுடைய ட்ரெஸ், அந்த அமைப்பு எதற்கு அடையாளம்னு சொன்னா, நான் கர்த்தருடைய வேதத்துக்குள்ள, அவருடைய பிரமாணத்துக்குள்ள தான் நான் அடங்கி இருக்கிறேன். அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். அந்த உணர்வு உனக்கு எப்போதும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் யூதர்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸ கொடுத்தார். நீங்கள் பின்பற்றி சோரம் போற உங்க இருதயத்துக்கும், உங்க கண்களுக்கும் ஏற்க நடவாமல், இதை பார்த்து அந்த பிரமாணங்களை அத வெளிப்படுத்துற மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸினுடைய அமைப்பை கொடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்கணும். இப்போ அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன உணர்வு வரணும்? நான் கர்த்தருடைய வேதத்துக்குள்ளானவன், நான் அவருடைய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன், பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்காக தான். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராயிருக்கும்படிக்கு அதை பார்ப்பீர்களாக. அப்ப அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் நோக்கம். இப்ப நம்ம அதை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்ம யூதர்கள் அல்ல. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ நான் அவருடைய கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து அவருக்கு பரிசுத்தராய் இருப்பதுதான் நோக்கம். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்தாரு, சடங்காச்சாரங்கள்லாம் கொடுத்தாரு. நமக்கு வந்து கர்த்தரே நேரடியா தன்னை வெளிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க கர்த்தரை தேடணும். கர்த்தர் அவங்கள ஆத்துமாவுக்கு ஆண்டவராலாம் வெளிப்படுத்தல அவங்களுக்கு. நமக்கு தான் புதிய ஏற்பாட்டுல நேரடியா ரட்சகராகவே தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. நமக்கு தெரியும் போது நமக்கு சத்தியத்தை அறியும் போதே நமக்கு யாரை தான் வெளிப்படுத்துறாரு? நேரடியா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். கண்ணு திறக்குது, அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க வருஷம் போய் பலி செலுத்தி பாவ மன்னிப்புக்காக மன்றாடி, ஆண்டவரே என்னுடைய சின்னை சேர்த்துக்கொள்ளும், ஜீவ புஸ்தகத்துல என் பேரை எழுதும் அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சி மன்றாடி அவரோட ஒப்புரவாகி கூடார பண்டிகை கொண்டாடணும். அவங்களுக்குள்ள ப்ரொசீஜர் வேற. நமக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் இல்லை. சரியா? இப்போ தோரா வேதம்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஆத்மாவை சரிப்படுத்துகிறது. இந்த ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஏன் ஆண்டவர் சொன்னாரு? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி உடையவனா இருந்தாலும் அது அவனுக்கு
ஜீவன் இல்லைன்னு ஏன் சொன்னாரு? ஏன்னா இந்த ஆஸ்தியில வாழாது ஆத்மா. இந்த பணத்திலேயோ தண்ணீர்லயோ ஆக்சிஜன்லயோ வாழாதே. என்ன பிரச்சனைனா அங்கதான் மனுஷனுக்கு பிரச்சனை. இப்ப ஆத்மா எவ்வளவு திரளான ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டு இவன் என்ன சொல்றான், அந்த மதிகேடன் அவனை, அந்த ஐஸ்வர்யவான், உனக்கா திரளான செல்வம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா பார்த்து அப்படி பேசுறான். உனக்கா திரளான செல்வம் சேர்த்து வைக்கப்பட்டது, நீ புசித்து குடித்து இன்பமாயிரு இளைப்பாறுனை. அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, அட புத்தி இல்லாதவனே, மதிகேடனே அப்படின்னு ஏன் அழைக்கிறாருன்னா, இவன் சேர்த்து வச்சதெல்லாம் சரீரத்திற்கு. சரீரம் வேணா அதுல இளைப்பாறும், புசிச்சு குடிச்சு இளைப்பாறும். இந்த ஆத்மா இதுல இளைப்பாறாது. இந்த ஆத்மா அதுல வாழாது. இவன் சேர்த்து வச்ச ஐஸ்வர்யத்திலயோ களஞ்சியத்துல சேர்த்து வச்ச பொருள்லையோ இந்த இவன் சேர்த்து வச்ச பணத்திலேயோ வாழாது, வாழ முடியாது. ஆத்மா நீதியிலும் பரிசுத்தத்திலும் தான் வாழும். அதுக்கு தேவையானதை சேர்த்து வைக்காம சரீரத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டு இவன் என்ன சொல்றான், ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாருன்னு சொல்றான். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுது, மதிகேடனே நீ சேர்த்து வச்சதெல்லாம் சரீரத்திற்கு, ஆனா சொல்றது ஆத்மாவை பார்த்து. அப்ப நமக்கு என்ன புரியணும், ஆத்மா நீதியிலும் பரிசுத்தத்தில் தான் வாழும். இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய வல்லமை அது வார்த்தையில தான் திருப்தியாகும். கர்த்தர்கிட்ட தான் இருக்கு அந்த வல்லமை. அந்த வார்த்தை தான் கர்த்தர் தான் வார்த்தை. அதனாலதான் இந்த கர்த்தருடைய ஜீவனை தவிர, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியை கொண்டு வராது. எதுவுமே கொண்டு வராது. எல்லாமே மனசுக்கு சஞ்சலத்தை தான் கொண்டு வரும், சலிப்பை தான் கொண்டு வரும். சரியா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆறு காரியம் சொன்ன இல்லையா, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, இப்படி 6 காரியங்கள் சொன்ன பார்த்தீங்களா? இந்த 6 காரியங்களுக்கும் கார்டினல் வேல்யூ மட்டும் போட்டா எவ்வளவு வருதுன்னு சொல்லிடுறேன், நீங்க அப்படி எழுதி. ம் 611 கர்த்தருடைய வேதம் அப்படிங்கிறதுக்கு அந்த கார்டினல் வந்து ஆர்டினல் 29, கார்டினல் 611. கர்த்தருடைய சாட்சி அப்படிங்கிறதுக்கு ஆர்டினல் 38, கார்டினல் 111. இந்த கார்டினல் மட்டும் தனியா எடுத்து கூட்டுங்க, 611 எடுத்துக்கங்க, இதுல 111 எடுத்துக்கங்க. அடுத்து கர்த்தருடைய நியாயங்கள், அதுக்கு வந்து 1748, 1748, அதுதான் கார்டினல். சாரி கார்டினல் வேல்யூ எல்லாம் கரெக்ட் தான். அந்த 29, 38 அது வந்து ஆர்டினல் கிடையாது, அதை அடிச்சிருங்க. அதை நான் சொல்றேன், முடிச்சுட்டு சொல்றேன். கார்டினல் வந்து முதல் கர்த்தருடைய வேதம்ங்கிறதுக்கு 611, கர்த்தருடைய சாட்சிங்கிறதுக்கு 111, கர்த்தருடைய நியாயங்களுக்கு 1718, 1748. அந்த வசனத்துக்குள்ள போட்டு அப்படி வரும் அந்த சென்டென்ஸ்க்கு. கர்த்தருடைய கற்பனை அப்படிங்கிறதுக்கு 613, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறதுக்கு 534, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அதுக்கு வந்து 11, கர்த்தருடைய நியாய தீர்ப்புங்கிறது 11. இப்ப இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 3628 வரும். கூட்டி பார்த்துக்குங்க. 611, 111, 1748, 613, 534, 11 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 3628 வரும்.
சரியா? இப்போ இந்த 6 காரியமும் எழுதிக்கங்க. அந்த முதல் கர்த்தருடைய வேதங்கிறது பக்கத்துல 29 எழுதிக்கங்க. ஆதியாகமம் 1:1 இருக்கிற 6:11. சரியா? 29 முதலாவது 11 வந்து 29. அடுத்து கர்த்தருடைய சாட்சிக்கு 38. அது 2வது 11. 3 + 8 11 அந்த கணக்கு. சரியா? 3வது 74 கர்த்தருடைய நியாயங்களுக்கு 74 போட்டுக்குங்க. அதுவும் 7 4 11. 3வது 11. அடுத்து கர்த்தருடைய கற்பனை 92 9 2 இது 4வது 11. கர்த்தருடைய கற்பனைக்கு. அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுக்கு 137 போட்டுக்குங்க. இது 5வது 11. அடுத்து கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் 164 போட்டுக்குங்க. இது 6வது 11. சரியா? இப்போ இந்த மொத்தம் 6 வார்த்தைக்கும் ஆர்டினல் வந்து 356, கார்டினல் வந்து 3272. இந்த ரெண்டையும் கூட்டினாதான் 3628. அப்போ முதல்ல சொன்ன வேல்யூ வந்து 3628 தான் பிரேக் பண்ணோம்னா இந்த இது இவ்வளவு வருது. 611, 111, 1748, 613, 534, 11 வருது. இதுக்கு இந்த மொத்தம் 6 வார்த்தைக்கும் ஆர்டினல் எழுதிக்கிங்க. 356, 3272. இந்த 356 அதை 3 + 5 + 6ன்னு கூட்டிங்கன்னா 14. 3272 இருக்கு பாருங்க. அதையும் 3 + 2 + 7 + 2ன்னு கூட்டுங்க. 14. இதுவும் 14. அப்போ 14 14 இந்த 6 காரியங்களும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறது. சரியா? நம்ம நேரத்தை கொஞ்சம் இது பண்றதுக்காக தான் நானே உங்களுக்கு சொல்றேன். சரியா? சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 6 வார்த்தைக்கும் கார்டினல் டோட்டல் 3628. அதை பிரேக் பண்ணா 6 காரியம் இப்போ பிரேக் பண்ணிடுறோம். 611 இருந்து 11 வரைக்கும். கார்டினல் தனியா சிங்கிளா கூட்டினா 14 14 வருது. 14 14னா பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? கர்த்தருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு. அடுத்தது கர்த்தருடைய வேதத்தை பார்த்துட்டோம். தனியா கர்த்தருடைய சாட்சியில நிற்கிறோம். கர்த்தருடைய சாட்சிங்கிறது ஆதாம்ல இருந்து வந்து கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து பார்த்துட்டே வரணும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும். வேதம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு, அதை கவனிக்கணும். வேத கவனிக்க வேண்டிய தேவையில்லை. அதிசய அற்புதங்களை அடையாளங்களை கவனிங்கன்னு சொன்னாரா? இல்ல வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும்னு சொன்னாரா? அதுதான் கவனிக்கணும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் தான் கவனிக்கணும். அதிசய அற்புதங்கள் எல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா நித்தியத்துக்கு கூட்டு போறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரால் தான் முடியும். அப்போ அவரை பார்க்கணும்னா வேதத்துல அவர் மணவாளனா இருக்கிறாரு. ஆவியா இருக்கிற வார்த்தையாகி தேவன் மணவாளனா இருக்கிறாரு. அப்போ அவரோடு கூட வாழ்றதுக்கு என்னங்கிறத வேதத்துல தான் நம்ம பார்க்கணும். சரியா? 3வது காரியம் கர்த்தருடைய நியாயங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் என்னன்னு சொன்னா வேத சட்டம், பிரமாணம். பாவம் செய்தால் மரிக்க வேண்டும். பாவத்திற்கு யார் பாவம் செய்தாங்களோ அவங்க தான் மரிக்கணும். அதான் லா. சட்டம் என்ன சொல்லுது? நியாய பிரமாணம். ஒருவன் பாவம் செய்தால் அதுக்கு அவன் கொலை செய்யப்படணும். அவன் தான் அதுக்காக மரிக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். இதுதான் சித்தம். அப்போ லானா என்ன, அவருடைய சித்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேத சட்டம் என்ன சொல்லுது?
பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதுதான் சட்டம். யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், இதுதான் சட்டம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். இப்ப இந்த ஆடுனா நாம செய்த பாவத்திற்கு நாம தான் மரிக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆடுகளுக்காக நான் மரிக்கிறேன். இந்த ஆடுகள் செய்த பாவத்திற்காக ஆடுதான் தண்டிக்கப்படணும். ஆனா ஆடுகளுக்காக நான் மரிக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் தேவ சித்தம். உபாகமம் 29:29 வாசிங்க. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நியாயங்கள். இதுதான் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருடைய நியாயங்கள்னு சொன்னா, பாவத்திற்கு அவங்கவங்க தான் மரிக்கணும். ஆனா அவருடைய சித்தம் செயல்படும் போது அந்த தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மள விடுதலையாக்குறது அவருடைய சித்தமா இருந்தா அதை செய்யறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு இடத்துல சட்டம் இருக்கு, இதுதான் சட்டம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். இதுல இருந்து மனிதனை விடுதலையாக்குறதுக்காக அவர் சித்தம் கொண்டு என்ன செய்யறாரு? சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்படுறதுனால, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க சித்தம் கொண்டதுனால வர்றாரு. அதனாலதான் நாம தப்பிக்கிறோம். இப்ப சித்தம் ஒரு இடத்துல கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும் போது தேவனுடைய சட்டம் அங்கு செயல்படாது அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கொள்ளணும். பாவம் செய்யற ஆத்மா சாகணும். இதுதான் நியமம். சட்டம் அதுதான் சொல்லுது. விபச்சாரம் செய்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்படணும். இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனா விபச்சாரத்துல கையுங்களவுமா பிடிக்கப்பட்டு ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து, ஆண்டவரே மோசே எங்களுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இவரு பாக்குறாரு, இப்போ மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஆதரிச்சா இவர் இரக்கத்தின் பிரமாணத்தை இவர் கொண்டு வர்ற இந்த அன்பு, தேவ அன்பு, மனுஷரை நேசிக்கிற, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக, இதெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது. இப்ப என்ன சொல்றாரு? கொண்டு வர இதை நிறைவேற்றினா இப்ப இதை உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாங்கிற சொல்றது அடி வாங்கிறோம். அப்ப பாக்குறாரு, உங்களில் குற்றம் இல்லாதவன், பாவம் இல்லாதவன் முதலாவது இவளை கல்லறிய கடவன் சொல்றாரா? பாவம்னா நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா நாம செய்யறது பாவம். குற்றம்னா பிறருக்கு விரோதமா நாம செய்யறது குற்றம். இங்க என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை முதலாவது கல்லறிய கடவன் சொல்ற. நீ யாரு பாவி இல்லையோ, உன் ஆத்மாவுக்கு விரோதமா எந்த தவறும் செய்யலையோ, இந்த நீ பாவின்னு சொல்ற குற்ற மனசாட்சி யாருக்கெல்லாம் இல்லையோ, நீ கல்லறிய முதலான்னு சொன்ன உடனே எல்லாம் குத்தப்பட்டு போயிட்டான். இதுதான் சித்தம். இப்ப நியாயப்பிரமாணத்தின் படி அந்த ஸ்திரியை கல்லுதான் எரிஞ்சிருக்கணும். அப்ப கர்த்தருடைய சித்தம் அங்க செயல்படும் போது கர்த்தர் அவர் தான் கொடுத்தார் சட்டத்தையும், அந்த சட்டம் அங்கே செயல்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாகமான் 7 தடவை யோர்தானில் மூழ்கி எழும்போது அவருடைய சித்தம். சாரிபாத் விதவையை பஞ்சத்தில் காப்பாற்றுவது அவருடைய சித்தம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி உடுத்தி வித்து அனுப்புவது அவருடைய சித்தம். இத நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது. அவருடைய சித்தம் செயல்படும் போது அவருடைய சட்டம் அங்கே செயல்படாது. ஏன்னா அது அவருடைய சித்தம், அதை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 1:1
11 பிரிக்கிறது அவருடைய சித்தம். 22 எழுத்தை கொடுத்து 22 வச்சு அதுல 11 பிரிக்கிறது அவருடைய சித்தம். சரியா? இதெல்லாம் சட்டம் கிடையாது. இப்ப நம்ம பார்த்து நாகமணி 7 தடவை நதியில முழுகுனா எல்லா குஷ்டரோகியும் போய் முழுகுனா குஷ்டரோகம் சுகமாகுமா என்ன? அப்படிலாம் நடக்காது. அது சட்டம் அல்ல. ஆனா சித்தத்தை கொண்டு அவனை குணமாக்குறாரு. சாரிபாத் விதவைய ஆசீர்வதித்து அவருடைய சித்தம். எல்லா ஊழியக்காரருக்கும் முதல்ல 2 தோசை விட்டு கொண்டு கொடுத்தா பஞ்சத்துல ஆகாரம் வந்துருமான்னு கேட்டா அப்படி நடக்காது. அது சட்டம் இல்ல. ஆனா சித்தம். எலியா கொண்டு சொல்றாரு, சொன்னதை செய்யறார். ஆக அது சித்தம். சில காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. அவருடைய நம்முடைய வாழ்க்கையில இல்ல இந்த உலகத்தின் காரியங்கள்ல அவருடைய சித்தம் நிறைவேறும் போது அங்கு தேவனுடைய சட்டம் செயல்படாது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? தேவன் சில விஷயங்களை அவருடைய சட்டத்தின்படி ஹேண்டில் பண்றாரு. சில விஷயங்களை அவருடைய சித்தத்தின்படி ஹேண்டில் பண்றாரு. அந்த 2 விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அவருடைய சட்டம்னா என்ன, அவருடைய சித்தம்னா என்ன. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோட தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கிட்டே வந்தார். அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களோடு இடைப்பட்டார். வம்சமா அப்படியே பேசிட்டே வர்றார். ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆனா ஆபிரகாமுடைய சொந்த ரிலேட்டிவ் தான் லோத்துவுடைய பிள்ளைகள்கிட்டையும் அவர் பேசவில்லை. அதுக்கு ஏன்னு காரணமும் அவர் சொல்லல. இது அவருடைய சித்தம். சரியா? லோத்துவின் மரணம் யாருக்கும் தெரியாது. வேதத்தில் எழுதப்படல, யாருக்குமே தெரியாது என்ன நடந்துச்சு. அப்போ நம்ம சில காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனா இருக்கையில் அழைச்சார், தெரிந்து கொண்டாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கிட்ட பேசுறாரு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபோட பேசுறாரு, யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பிட்ட இப்படியே பேசுறாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட. அதே தேவன் தான் லோத்துக்கு அப்புறம் லோத்து பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு. ஏன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது அவருடைய சித்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி சித்தமா ஒரு காரியம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா இது சட்டத்தின்படி நடக்குதா அவருடைய சித்தத்தின்படி நடக்குதான்னு பார்க்கிற ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கணும், தெரியணும். 2 விஷயங்களும் ஆரம்பத்துல பார்த்தோம். ஒண்ணு கொல்கதா, இன்னொன்னு கெத்செமனே. கொல்கதா எல்லாருக்கும், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பார்க்கலாம். கெத்செமனே ஒன்லி 11 பேர் மனவாட்டிக்கு மாத்திரம். கொல்கதா, கெத்செமனே இந்த ரெண்டும் கொல்கதா கிளைம் பெத்லகேம் கொல்கதாவை கிளைம் பண்ணுது. பெத்லகேம்ல பிறந்தாரா? பெத்லகேம்ல பிறந்த இயேசு எங்க மரித்தார்? கொல்கதாவில் மரித்தார். கொல்கதா பெத்லகேம் கொல்கதாவை கிளைம் பண்ணுது. ஏல் பெத்தேல் அது கெத்செமனையை கிளைம் பண்ணுகிறது. ஏல் பெத்தேல்னா மனவாட்டி, அதாவது தேவனுடைய வீடே தேவன். நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னா மனவாட்டி இருக்கக்கூடிய வாசஸ்தலம் தான் ஏல் பெத்தேல். நாம போய் அவரோடு கூட வாழுகிற இடம் தான், அவரும் வாழுகிற இடம் தான் ஏல் பெத்தேல். சரியா? புரிந்து கொள்ள முடியா? இந்த ஏல் பெத்தேல் கெத்செமனையை கிளைம் பண்ணுகிறது. சரியா? இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெத்லகேம் கொல்கதாவை கிளைம் பண்ணுது. இன்னொன்னு நமக்கு இந்த ஏல் பெத்தேல் கான்செப்ட்ல எருசலேம் வந்துடும். இயேசு பெத்லகேமில் பிறந்தார், கொல்கதாவில் மரித்தார். சரியா? ஆனால் எருசலேம்ல இருந்து தான் பரமேறி போனார். எருசலேம் இந்த மறுரூபத்துக்கு வந்துடும். ஏல் பெத்தேலுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எருசலேம் தான். சரியா? அது இன்னும் டீப்பா பின்னாடி படிக்கும்போது படிப்போம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த 6 காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா யார் மனவாட்டி இல்லையோ அவர்களை நியாயம் தீர்ப்பார் தான் அவருடைய நியாய தீர்ப்பு. இந்த 6 காரியத்துல இன்னும் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூஷன் தொடர்ச்சி இருக்கு. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்குதுன்னு பாக்குறோமா? இந்த கர்த்தருடைய நியாயங்கள், நியாய தீர்ப்புங்கிறது யார் மனவாட்டி இல்லையோ, அவருக்கு ஏற்ற ஆத்தும ஜோடி இல்லையோ அவர்களை நியாயம் தீர்ப்பார். மனவாட்டியா இருக்கிறதுக்கு அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்றதை செய்யணும்.
நமக்கு தேவனை விரும்புகிற இருதயம் நமக்கு இருக்கணும். அப்போதான் பாவத்தை விட்டு விலகி வர முடியும். சரியா? இது மீதி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரி, ஜெபம் பண்ணிடலாமா? ஐயா ராஜா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். சோதரம் கர்த்தாவே, சோதராஜா, சோதரம் சோதரம் ஆண்டவரே, எங்களை அருமையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துவைக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, மையப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா, தேவரி கர்த்தா பேசி அந்த எபிரிய மொழியை அப்பா கர்த்தாவே ராஜா, அந்த கடைசி காலகட்ட மனவாட்டியாய் அழைக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள முடியாக. ஆம் கர்த்தாவே ராஜா, ஒவ்வொரு வாரமும் ஆம் ராஜா நீதாமே கர்த்தங்கள் வெளிப்படுத்தி கொடுத்து அப்பா கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காரஜனே உங்கள் கொடாவுடி ஆசோத சாண்டற இன்னும் அதிகமாய் கர்த்தங்கள் கற்றுக்கொள்ளத்தக்க அவள் இதயத்தை பயித்துக் கொள்ளத்தக்க அப்பா கர்த்தராஜா எங்களுக்கு பிரயோஜனப்பட அப்பா கர்த்த முக்கு எங்கள் கர்த்தராஜாவை உங்களோட உறவாடத்தை கேட்டபடியாக விலையுமாய் கர்த்தா இதயத்தில் பயித்துக் கொள்ள எங்க கசிங்க. அப்ப எல்லாம் உங்களை கூடுமாடுறையா அப்பா நேசரை கூடுமாடுற அப்பாவியல் கர்த்தா நான் கற்றுக்கொண்டு முக்கிய சாட்சியாய் வாழ்ந்து ஒரு உதவிச்சுங்க. அது மூலமாக கர்த்த வேதங்களை அறியவும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாகவும் மட்டா நீ இறக்க செய்வதற்கு நன்றி அப்பா. ஆம் கர்த்தாவே இந்த நாளும் கர்த்தராஜா எபிரேயர் 19 அதிகாரத்திலே சங்கீதம் 19 அதிகாரத்திலே இதை குறித்து நீங்க அறிவித்தீரே 19:7-11 வரைக்குமாக இந்த 6 விதமான காரியங்களை குறித்து அறிவித்து கொடுத்திராச்சா. ஆம் கர்த்தா வேதத்தை குறித்தும் ஆம் கர்த்தாவை சாட்சியை குறித்தும் நியாயங்களை குறித்தும் கற்பனை குறித்தும் அவர் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை குறித்தும் நியாயங்களை குறித்தும் ஆம் கர்த்த இப்படியாய் ராஜா அந்த நாளும் இந்த 6 விதமான காரியங்களை குறித்து அப்பாவும் தாசர மரத்தினை வெளிப்பட்டதற்காக ராஜே உன் கூட அப்படி ஆசோதர சாடுற இவளை நயமாய் கர்த்தா கற்றுக்கொண்டு அப்பா இந்த நாளும் கர்த்தாவை வேதத்தை குறித்து நியாயத்தை குறித்தும் ஆம் கர்த்த கட்டளை குறித்து நாள் அறிவிக்க முடியாக இவமட்டாய் விளக்கு கொடுக்க முடியாது கர்த்தா ராஜா இந்தாமே இறக்க நன்றியப்பா எஸ்ரே ஆம் ராஜா தாசரை மறைத்து இவமட்டாய் நீ வழிநடத்தி வர ராஜா கூட அப்படி ஆசோதரான்ற மான்ராஜா கர்த்தா கற்றுக்கொண்டதை ஆம் கர்த்தாவை எங்களை அறிவித்து கொடுத்து அப்பா மனாட்டியான கர்த்தாவை யாவரும் அப்பா கட்டு தேர்ச்சி அடைந்து கேட்டபடியாக இவமட்டாய் நீ வழிநடத்தி வர கூட அப்படி ஆசோதரான்ற இதுக்குரிய ஆசீர்வாதத்தை அப்பாவும் தாச குடும்பங்களையும் ஆம் கர்த்த மனைவி பிள்ளை குடும்பங்களையும் பெற்றோர் குடும்பங்களையும் யாருக்கிட்ட அனுமதி கட்டுப்படாது வாங்கிச்சிங்க. ஆம் ராஜா மட்டும் ராஜா நிதாமே வழிநடத்துவதற்கு நன்றி அப்பா. தாசுடைய கையின் தாசம் தொழில் அனைத்து ஆசுங்க அப்பா. அந்த வார்த்தை கட்டாவே கொடுப்பான பிள்ளைக்கு அப்பா அந்த பேர் வைக்க முடியாத கர்த்தா சிலாகித்து நான் கேட்டாவே நான் கேட்டுமான் ராஜா. ஆம் கர்த்தா அப்படிப்பட்ட கர்த்தா தேராள் கர்த்தா நியமிக்கப்பட்டான அந்த பேரை நியமித்து கொடுத்து இந்த குடும்பத்தை கர்த்தா இன்னும் சந்தோஷம் சமாதானப்படுத்தும் மாட்டேன். ஆம் கர்த்தாவே இதற்கு கர்த்தாவே இந்த ஆள்களை கடந்தால தாசு பள்ளி ஒவ்வொரு பலப்படுத்துங்க இன்னும் கர்த்தாவே அப்பா தாசு கர்த்தாவே இருந்து கொண்டதை அப்பா கர்த்தா மறந்து விடாபடிங்களா ஆவில்லாமே அதிகமாக வெளிப்படுத்தி கொடுத்து அப்பா நாங்கள் முற்றும் தேர்ச்சி அடைய கர்த்த உதேசங்க பலப்படுது ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே ராஜா இந்த நாள் கர்த்தா 12 ஆரணையும் ஊழியக்கூடிய ஆசிரியர் தொடர்ந்து பங்கெடுத்தான தாசு பள்ளி ஒவ்வொரு பாதத்தை பலப்படுத்தி ஆசிரியர் எங்கள் மேற்பசுமாய் இயேசு நாமத்தில் நின்றோம் பரிசுத்தமுள்ள மெய்மன் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நிச்சயம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் முடியவில்லை. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அது கொண்டு எல்லா பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சோத்திரம் சோதரையா சோதரங்கய்யா சோதரங்க ஸ்தோத்திரம். சோதரங்க சோதரம் சிஸ்டர் சோதரங்க சோதரம் கர்த்தர் சோதரம் சிஸ்டர் சோதரம் சோதரம் சிஸ்டர் சோதரம்